என்னையோ கூட தான் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. பல முறை கைது பண்ணியிருக்கிறாங்க. 2003 எஸ்ஐஆரை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், கடைபிடிக்கிறார்கள் என்றால் ஏன் தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில் இருந்து அதை அகற்றி இருக்கிறார்கள்? 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக்கான திமுக ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும். அதே போல 100% வந்து வீரிய பெற்று தமிழக வெற்றிக்கான இன்று திருப்பெரும்புதூர் தொகுதியின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இந்த பகுதியில் 376 வாக்குச்சாவடி இருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு எஸ்ஐஆர் என்றால் என்ன, எஸ்ஐஆர் என்ன செய்ய போகிறது, எஸ்ஐஆரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா கட்சிகளுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டவருடைய பரிந்துரையில் கலந்துரையாடலில் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம். இப்பொழுது எஸ்ஐஆர் தேவையில்லை. இதற்காக இது பருவகால மழை தொடங்கிவிட்டது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 1 மாதம், பிப்ரவரியில் நோட்டிபிகேஷன் தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பு வரும். ஆகவே இவ்வளவு நெருக்கத்தில் அவசரமாக ஏன் இந்த எஸ்ஐஆர் தேவையில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து. உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். இன்றும் காலையில் சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேர்தல் ஆணையரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த எஸ்ஐஆரை அள்ளி தெளித்தது போல் அவசர கோலத்தில் செய்திருக்கிறார்கள். இவ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு 2 மணிக்கு மேலே போகிறாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள், இங்கே அரசு பணியாற்றும் ஊழியர்கள்லாம் கிராமங்களில் 2 மணிக்கு வேலை போகிறாங்க. அப்போ எத்தனை மணி வரைக்கும் வேலை பார்க்க முடியும்? 3 மணி நேரம் வேலை பார்க்க முடியும். அதற்கு பிறகு இருட்டி போயிடுது. இப்போ பனிக்காலம், மார்கழிலாம் வரப்போகுது. என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால், குழப்பம் எடுப்பதற்கான முயற்சியை பாஜகவும் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செய்து வருகிறது. இதை எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்க தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் வேண்டாம். 2003 இருந்த எஸ்ஐஆர் வேறு. இவர்கள் சொல்வது 2003 எடுக்கப்பட்டு இருக்கிறது. 2003 எஸ்ஐஆரை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், கடைபிடிக்கிறார்கள் என்றால் ஏன் தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில் இருந்து அதை அகற்றி இருக்கிறார்கள்? பல கேள்விகள் எழுகிறது. ஏற்கனவே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் என்ன நடந்தது, மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, ஹரியானாவில் என்ன நடந்தது, டெல்லியில் என்ன நடந்தது, கர்நாடகா மகாதேவபுரத்தில் அந்த தொகுதியில் என்ன நடந்தது, ஆலன் கான்ஸ்டுவன்சியில் எப்படி ஆன்லைனில் வாக்குகள் திருட பார்த்தார்கள், இதையெல்லாம் பட்டவர்த்தமாக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் அவர்கள் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். திருப்பெரும்புதூர் வாக்காளர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இந்த பணியை நாம் அணுக வேண்டும் என்றுதான் இங்கே பயிற்சி முகாமில சொல்லியிருக்கோம். 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக்கான திமுக ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும். அதே போல 100% வந்து வீரிய பெற்று தமிழக வெற்றிக்கான 100% வந்து வீரியம் பெற்று அப்படின்றது. சரி, மக்கள் தான் அதை தீர்ப்பளிக்க, மக்கள் சொல்லுவாங்க, பார்ப்போம். அதே மாதிரி இந்தியாவில் எந்த கட்சிக்கும் விதிக்கப்படாத ஒரு நிபந்தனைகள் வந்து தாவேகா கட்சிக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் அப்படின்னு சொல்றாங்க. என்னையோ கூட தான் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. பல முறை கைது பண்ணியிருக்கிறாங்க. சொல்லட்டோமா, 20 முறைக்கு மேல் நம்முடைய ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி, நம்முடைய ஆட்சின்னு சொல்றோம். ஆனா என்ன எத்தனை முறை கைது பண்ணியிருக்காங்க கேட்டு பாருங்க. சைதாப்பேட்டையில் தாடாண்டார் நகர்ல ஃபேன் கிடையாது, விளக்கு கிடையாது, அங்கிருந்து வச்சிருக்காங்க. காசிமேட்ல, போர்சர் எஸ்டேட்ல, சேத்துப்பட்டுல, திருவல்லிக்கேணியில, நுங்கம்பாக்கத்துல எத்தனை முறை எங்களை கைது பண்ணி வச்சிருப்பாங்க. இது அரசு காவல்துறை நடவடிக்கை. அனுமதி எப்படி பெறணும், எவ்வளவு நாள் கூட பெறணும் எல்லாம் இருக்கு. அதில் எங்களை கைது பண்றாங்கன்னா நாங்கள் அதை பத்தி கவலைப்படுறதில்லை, அதை போய் அடக்குமுறைன்னு சொல்றது இல்லை. காவல்துறை தன்னுடைய கடமையை செய்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான கடமையை நாங்கள் செய்கிறோம். ஜனநாயகத்தின் குரல் ஒலிக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில்
அரசியல்ல வந்து இந்த மாதிரி ஊழல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதுக்கு தான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இன்று அவசரமாக வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தை திருப்பெரும்புதூர்ல போட்டிருக்கோம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தமிழ்நாடு திருப்பெரும்புதூர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். யாரு வாக்குகளையும் யாரும் திருட அனுமதிக்க கூடாது. வட மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் அனுமதிக்க கூடாது. தன்னுடைய வாக்கை பிறர் போடுவதற்கு அனுமதிக்க கூடாது. இதுதான் பயிற்சி முகாம்னு சொல்லியிருக்கு. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.